பிள்ளைங்களாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் பேரப்பிள்ளைகளுக்கு நம்மளுக்கெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சு வச்சுருக்கேன். முருங்கீரை அதோடு சேர்த்துக்கணும். பொன்னாங்கண்ணி கீரை கூட முருங்கீரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த பச்சை பருப்பும் பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கு ரெண்டும் கலந்து பூண்டு வெங்காயம்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு இன்றைக்கி ஆக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சும்மா ரேஸில் நினைக்காதீங்க. ஒன்று விட்டு ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டீங்கன்னா பட்டை பாகலையே கண்ணு தெரியும். கண்ணு அவ்வளோ பட்டை பாகலையே வெள்ளி தெரியும். வெள்ளி நல்ல தெளிவாக கண்ணு தெரியும். ரொம்ப தெளிவாக இருக்கும். பகல்லையே வெள்ளியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்படி தெரியும். அந்த மாதிரி அடிக்கடி இது இந்த கீரையை முக்கியமாக சேர்த்துக்கோங்க. முருங்கீரை பொன்னாங்கண்ணி கீரைலாம் சேர்த்துக்கோங்க. இது கண்ணுக்கு நல்லது. இது வைட்மணி, இது ரொம்ப நல்லது. முருங்கீரையை கொஞ்சம் அப்பப்போ டெய்லி 1 பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சமைச்சு காமிக்கிறேன் இருங்க. சட்டிலேயோ குக்கர்லேயோ எதுலனாலும் சரி, பருப்பு வேக வச்சிட வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டேன். பச்சை பருப்பு, பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம் 2 போட்டு வேக வச்சிடலாம். பூண்டையும் போட்டுடலாம். பூண்டு அதையும் போட்டுடலாம். இப்போ அது வேக வச்சு கீரை சமைக்கலாம். வறுக்காமல் பச்சை பயிறு, முழு பயிறு நைட்டே ஊற வச்சுட்டு முளை கட்டியிருக்கோம். இந்த முளை கட்டின பயிரை எடுத்து தான் நல்லா சாயந்தரம் வரைக்கும் இன்னும் மேலே அப்படியே இது முளை விட்டா மாதிரி வரும். வந்த பிறகு சாயந்தரமாக வெதிச்சு பிள்ளைங்களுக்கு ஸ்நேஸாக கொடுத்துடலாம். அடிக்கடி இதை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க பிள்ளைங்களுக்கு. கவலைப்படாதீங்க. நம்ம தெம்புலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு கிடையாது. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பருப்பு 3/4 வெந்துருச்சு. தண்ணி இப்போ ஊற்றிக்கினே உப்பு போட்டுடலாம். மிளகாய்த்தூள், தனித்தூள், சின்ன ஜீரகம் பொடி கொஞ்சம். எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போது தண்ணியை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை போட்டுக்கலாம். இது ஒரு பாதி அளவுக்கு வேகட்டும். பழக்கீரை கொஞ்சம் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை போட்டுடுறேன். 3 கீரை போட்டு ஆக்கி நம்ம தாளித்து விட்டுடலாம். கீரை தாளிக்கலாம். வானல் வச்சுட்டேன். எண்ணெய், காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் கருவிட்டோம், கறிவிடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுலேயே கீரை வந்துருச்சு. அதுலேயே போட்டுடலாம். கீரை ரெடி பாருங்கள். அருமையான கீரை. 3 விதமான கீரை சமைச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிரட்டி கொடுங்க. இல்லை தனியாக வச்சு கூட அனுப்புங்க. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி பிள்ளைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.